இந்த தமிழ்நாட்டில் படித்த அறிவாளி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தான் யோசித்து முடிவு பண்ணுறாங்க. சம்பவம் இனி நடக்காமல் இருக்கணும்னா சினிமா முகத்தை தூக்கி ரோட்டில் ஒட்டிங்க. கொள்கையை மறந்துட்டு வெளியில் போனால் அந்த கட்சி இன்னைக்கு பாசிசங்கிற பாஜகவால் அழிக்கப்பட்டோம், இல்லை சுத்தமாக நசுக்கப்பட்டோம். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் முரண்பாடு உள்ளது, அவங்கவுங்க பாலிசிங்க. ஆனால் எங்களோட ஒத்த பாலிசிங்க அத்தனை கட்சியும் ஒரே கொள்கையில் இருக்கு. ஸோ எடப்பாடி கம்பெனியில் ஆள் இல்லை. காங்கிரஸில் ஆள் எடுக்கிறதா போர்டு வைக்க போகிறாங்க. அங்கே போய் எடப்பாடி கம்பெனி இன்னும் பாதி பேர் போனாலும் போயிடுவான். முதல்ல ஒரு திராவிட கட்சியில் ஒன்று ஒழிக்கணும். அதுக்கு மாற்றின முதல் கட்சி மன்னாதிமுக. துப்பு நூறா உடைச்சாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கரூர்ல கடந்த மாதம் 27ஆம் தேதி வந்து ஒரு 41 பேர் உயிரிழந்தனர். அந்த 41 பேரையும் வந்து விஜயோட மாநாட்டில் உயிர்ந்ததுக்காக விஜய் போய் நேரில் சந்திக்காம மாமல்லபுரத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மீட் பண்றாரு. ஸோ இந்த போக்கு சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு அரசியல் தலைவரா? நாங்களாம் வந்து இந்த அளவுக்கு கோவத்தோட பேசுகிறோன்னா, செத்தவன் வீட்டுக்கு நீ போ. இப்போ நீ விஜய் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறி போட்டு பஸ் ஏறி போட்டோம், எல்லாரையும் கூட்டு வந்தங்கிற. இப்போ எவன் வீட்டில் இலவு விழுந்தது எனக்கு அதே தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இப்போ யார் வீட்டில் இலவு விழுந்தது? இலவு விழுந்த வீட்டில் தானே போய் நம்ம துக்கம் விசாரிப்போம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம், எவ்வளோ பெரிய மரண கேவலம். இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடும், இந்த தமிழ்நாட்டில் படித்த அறிவாளி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தான் யோசித்து முடிவு பண்ணணும். அவன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டோம், அவன் பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டோம். இப்படிலாம் ஒரு சம்பவம் இனி நடக்காமல் இருக்கணும்னா இந்த சினிமா முகத்தை தூக்கி ரோட்டில் ஒட்டிடுறோம். இப்போ அவங்க சைட்ல கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்தோம், எங்களை போக விடல, எங்களுக்கான ஆர்டர் இன்னும் வரல. இது நீதிமன்றத்திலும் ஒரு பக்கம் வந்து கேஸ் நடந்துட்டே இருக்கு. 2 சைடும், தமிழக அரசும் சரி, தாவேக்கம் சரி, 2 பேரும் மாத்தி ஒரு தரப்புல வந்து வாதங்களை வச்சுட்டே இருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மீட் பண்றதுக்கான ஆர்டர் எதுவும் கொடுக்கலையா தமிழக அரசு சார்பில்? கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. தமிழக அரசை தாண்டி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக டிஜிபிக்கு லெட்டர் கொடுங்கன்ட்டாங்க. டிஜிபி உரிய எஸ்பிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போகலான்ட்டாங்க. இவ்வளோதான். அவங்க லெட்டர் கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. அங்கேருந்து பர்மிஷன் வந்ததா போல. ஏன்னா தாராளமாக நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த கண்டிஷன் பேஸ் ஆன் கண்டிஷன் பர்மிஷன். அதனால் அதெல்லாம் அந்த கண்டிஷன் எதுவுமே நடக்கிற மாதிரியே அவங்க போகல. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீ இங்கேருந்து 4 கார் எடுத்துகிட்டு போ, எந்த ஒரு பர்மிஷனும் தேவையில்லை. கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போ, தாராளமாக இலை வீட்டுக்கு போகிற ரோட்டில் ஒரு பையன் நிற்க மாட்டான். விஜய் தான் கொலை பண்ணாருன்றத. ஏன்னா வந்து நான் வந்து விஜய் தான் கொலை இல்ல சார், அது ஒரு கூட்ட நெரிசல்ல தவிர்க்க முடியாத ஒரு சூழல் நடந்தது இல்ல. நீங்க கூட்ட நெரிசல்ல தவிர்க்க முடியாத சூழலா இருக்கட்டும், இல்ல காரணம் யாருங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சு சொல்லட்டும். சரி, எனக்கு அது அவசியம் இல்லை. உன்னை பார்க்க வந்த கூட்டம், புரியுதா? ஓ மூஞ்ச பார்க்குறேன்ட்டு அங்கே செத்து போயிடுச்சு. கொலைக்கு யார் காரணங்கிறது ஓ மனசாட்சி கூட்டுறேன். நீ போய் வீட்டில் போய் பார்த்துக்கணும். இவ்வளோதான் எங்களால் அதில் உள்ளே போக முடியும். இதுக்கு மேலே அந்த 2 கட்சிக்கு நான் பிஆர்ஓல பதில் சொல்கிறதுக்கு. அந்த இறந்து போன குடும்பங்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் எங்கள் காலில் விழுந்து அழுதாரு, எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல, அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு, அவங்கள தேட்டுறதுக்கே நாங்கள் வந்து இன்னும் இது பண்ணணும் போல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இல்லையா? விஜயோட குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது, அவ்வளோதான் பதில். ஓகே, அவருக்கு ஏதோ குற்ற உணர்வு அவரை உறுத்திக்கிட்டு இருக்கு, வருத்திக்கிட்டு இருக்கு. பண்ண பாவத்துக்கு என்ன பரிகாரம்னு தெரியாமல் படுத்திருக்காரு. நான் என்ன பண்ணுறது? இந்த குடும்பம்லாம் இங்கேருந்து ஓடுதுன்னா 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பணம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கு போயிருக்கோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குது, இப்படிப்பட்ட தலைவர் கிட்ட போய் பார்த்துட்டோம். என்ன ஒன்று, அதுக்கு எங்கள் குழந்தை பள்ளி கொடுத்துட்டோம். அந்த தியாகம் பண்ணிடுச்சு. என் குழந்தை தியாகம் பண்ணிடுச்சான். யார்? நடிகர் மூஞ்சியை பார்க்குறதுக்கு இந்த அப்பா அம்மா போய் நடிகர் கூட மூஞ்சியை பார்க்க இந்த குழந்தை தியாகம் பண்ணிடுச்சான். செத்தது தியாகமா? இதெல்லாம் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அப்புறம் சினிமாக்காரங்களுக்கு எங்களுக்கு சண்டை வந்துடும். ஏன்னா அவனு அடிக்கிற கூத்து, அவனு பண்ணுற ரகலெல்லாம் இதை விட நாடு இன்னும் குட்டிச்சோராக போடும் போல் இருக்கு. அவனு படம் எடுக்கிறானுவோ, ஜாதியை வச்சு படம் எடுக்கிறான், மதத்தை வச்சு படம் எடுக்கிறான், துப்பாக்கி கையில் கொடுத்து படம் எடுக்கிறான், எல்லாம் எப்படி துப்பாக்கி சப்ளை பண்ணுறதுன்னு படம் எடுக்கிறான். இப்படியே எடுத்து தமிழ்நாடை குட்டிச்சோராக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் இந்த கூட்டத்திலலாம் ஒரு 10-20 டைரக்டரை கொண்டு போய் நிப்பாட்டி அவனுள்ள ஒரு டைரக்டர் செத்துருக்கானா? நடிகர் விஜய் வச்சு படம் எடுத்த ஒரு டைரக்டர் போக சொல்லுங்கள், அந்த கும்பலில் கொண்டு போய் நிப்பாட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டண்ட் நடிகர்லாம் இருப்பானுங்க, எல்லா பிள்ளையும் பிடிச்சிட்டு போய் கூட்டத்தில் நிற்க சொல்லுங்கள். 2026 எலெக்ஷனுக்கான திமுகவின் கூட்டணி எப்படி சார் இருக்கும்? எங்கள்லேருந்து ஏதாவது வெளில போயிருக்குன்னு நீங்கள் ஏதாவது சொல்லி காட்டுங்க பார்ப்போம்.
ஒன்றும் இல்லையே. எல்லாருமே நாங்க ரொம்ப எங்க ஸ்ட்ராங்கா கூட்டணி இருக்கோம்னு தான் எங்க சொல்றாங்க. கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. ம். கொள்கைக்கு இந்த கொள்கை எனக்கு முரண்பட்டு நான் வெளியில் போயிடுறேன், எனக்கு இதுலேருந்து உடன்பாடு இல்லைன்னு கொள்கையை மறந்துட்டு வெளியில் போனால் அந்த கட்சி இன்னைக்கு பாசிசங்கிற பாஜகவால் அழிக்கப்பட்டுரும், இல்லை சுத்தமாக நசுக்கப்பட்டுரும், கட்சியே காணா போயிடும். புரியுதா? இதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எங்கள் கொள்கை ரீதியான கூட்டணி, எடப்பாடி சொல்கிற மாதிரி இது கூட்டணிக்கான தேர்தலுக்கான கூட்டணி, தேவைப்பட்டால் வச்சுக்குவோம், இல்லைன்னா கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு அந்த ஆள் நடத்துகிற மாதிரிலாம் இங்கே நடத்தலை நாங்கள். இது வந்து ஒரு இந்தியாவில் சமூக நீதியை பாதுகாக்கிற மாதிரி ஒரு மத சார்பற்ற ஒரு நாடாக அந்த நாடு இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை கட்சியும், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, எல்லாம் முரண்பாடு உள்ள கட்சிகள் அவங்கவுங்க பாலிசியில். ஆனால் எங்களோட ஒத்த பாலிசியில் அத்தனை கட்சியும் ஒரே கொள்கையில் இருக்கு. காரணம் பாசிசம் உள்ள பாஜகவை எதிர்க்கிறதா ஒரே நோக்கம். அடிமையாயிடக்கூடாது, கட்சி அழிஞ்சிடக்கூடாது. நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போனால் கட்சி இல்லைன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அதெல்லாம் அதை மறந்துடலாம். அதை விட்டுட்டு எடப்பாடி வந்து செங்கல்ல கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது 2 செங்கல்ல உடக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. அவரு சுற்றி சுற்றி தான் வர்றாரு. உடனே எல்லாரும் சொல்லிடுவீங்க, நீங்கள் காங்கிரஸ் நடிகர் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விசிகாவும் இதே இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உடனே ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தலையா? எப்படி இதை பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே. இலவு விசாரிக்க கூடாதுன்னு எந்த தலைவனுக்கும் இங்கே நாம்ஸ் இல்லையே. புரியுதா இல்லையா? அதனால் செத்து போன வீட்டில் இலவு வீட்டில் துக்கம் விசாரிக்கிறதுக்கு 10 தலைவன் போன் அடிப்பான். அதெல்லாம் வந்து கூட்டணின்னு சொல்லக்கூடாது. அது கூட்டணிக்கான அர்த்தம் இல்லை. வேணா அங்கேருந்து ஒரு 4 பேர் இங்கே வந்து, விஜய்கிட்ட 4 பேர் வந்து ஒன்றா உட்காந்து மீட்டிங் போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல நான் காங்கிரஸுக்கு பதில் சொல்லுவேன். இப்போ எங்கே இருக்குது இதில் வாய்ப்பு நான் பதில் சொல்கிறதுக்கு? அவங்க இலவு விழுந்த வீட்டில் எத்தனை தலைமை வேணாலும் விசாரிக்கலாம். 2026 இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல வரீங்க. இது வந்து பலமா இருக்கு. ஆனா இது ஒரு டிசம்பருக்கு அப்புறம் என்ன நிலைமை வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்பயே வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து பாதி பேர் சைக்கிள் ஏறிட்டு இறங்க தெரியாமல் சுற்றுறானுங்க. ஏன்னா எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் நிற்கும், எந்த பக்கம் பேசுவோம் எதுன்னு இங்கே இருக்க தலைவர்களோட நடவடிக்கையை ஒட்டி தான் அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க. இப்போ எடப்பாடி கம்பெனி இருக்கு. எடப்பாடி கம்பெனியில் வேலை பார்த்த 10 பேரே காணும். ஆமா, அங்க உள்ள மூத்த தலைவர்களும் வந்து திமுக அதையே காணும். அங்கேருந்து எல்லா வேலையை ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் இங்கே வந்து அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? நல்ல வேலை. இப்போ அடுத்து இன்னொரு போர்டு வைக்க போகிறாங்க காங்கிரஸில் ஆள் எடுக்கிறதா போர்டு வைக்க போகிறாங்க. அங்கே போய் எடப்பாடி கம்பெனி இன்னும் பாதி பேர் போனாலும் போயிடுவான். ஸோ எடப்பாடி கம்பெனியில் ஆள் இல்லை. அவரு தலைமையில் இருந்த கூட்டணியெல்லாம் போய் இப்போ இவர் போய் பிஜேபியோட சேர்ந்துட்டாரு. கூட இருந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த மாதிரி ஒரு 4-5 தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்கள எல்லாத்தையும் முதல்ல கூட்டணியாக உட்காந்து பேசி அந்த கூட்டணியாவது சேருதான்னு முயற்சி பண்ணுங்க. உட்கட்சி பிரச்சனையை முதல்ல முடிச்சு வைங்க, அதுக்கப்புறம் அந்த கட்சிகளோட கூட்டணி சேரட்டும். அங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சியா பிரிஞ்சு போட்டானுங்க. ஒன்றும் வேலை இல்லை. இப்போ வேலுமணி கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்காரு. அப்படியா? ஆமா, இன்னொரு ஒரு மாதத்தில் அவர் தனியாக ஒதுங்கி அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. பண்ணாருன்னா இன்னொரு டீமும் போயிடுச்சு, அவர் போயிடுவார். அதனால் பிஜேபியோட வேலையை முதல்ல ஒரு திராவிட கட்சியில் ஒன்று ஒழிக்கணும். அதுக்கு மாட்டின முதல் கட்சி அதிமுக சுக்குநூறாக உடைச்சாச்சு. வேலுமணியும் உடைச்சிட்டாங்கன்னா கதை முடிச்சு போச்சு. இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் சொன்னதுனால கேட்குறேன். காங்கிரஸோடைய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு இல்லை 3 நாளுக்கு முன்னாடி இந்த ஏரியை திறக்கிறதுல சின்னதாக ஒரு மனக்கசப்பான செய்தியையும் ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாங்க. அங்கே வந்து சமூக நீதி என்ன அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு உணர்வுபூர்வமாக பேசினார். என்ன உணர்வுனா, என்ன உங்களுக்கு இந்த அதிகாரிகள் லோக்கல் வந்துட்டு, நானும் லோக்கலில் தானே இருக்கேன், இந்த தண்ணியை படபடன்னு திறந்து விட்டா, செம்பரம்பாக்கம் ஏரியை ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது அவசரமாக திறந்து விட்டு அதிகாரிகள் பண்ண தப்பால் பல உயிர்களை இழந்தோம். 2015 ஞாபகம் இருக்கு. இப்போ அது மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறதுல தப்பு இல்லை. அதனால செல்வ பெருந்தகை வெளில ஓடியாந்து என்கிட்ட சொல்லிடக்கூடாதா, சொல்லியிருந்தா நான் 2 நாளைக்கு முன்னாடியே கிராமமாக போய் தண்ணி திறக்க போகிறோன்னு டவரை அடித்து நான் பேசிட்டு வந்துருப்பேனே. இது ஒரு உணர்வு, ஒரு மக்கள் பிரதிநிதி, அதனால் அவரோட உணர்வு, அதை மதிக்கணும் ஒழிய தவறாக நினைக்கிறதுல எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. பட் அவர் வந்து நீங்கள் இதை தான் குறை சொல்லியிருக்காரு, அதை சொல்லிட்டாரு, அது கம்யூனலாக சொல்லிட்டாரு, ஆகுன்னா ஓப்பனாகவே பேசுகிறான். என்னை வந்து ஏன் நாங்களாம் தொடக்கூடாதா தண்ணியை
அப்படிலாம் பேசுகிறார். அப்படிலாம் அந்த உணர்வில் அவர் பேசலை. நான் அப்படியே இருந்தாலும் திரும்பி கேட்குறேன், ஏன் நீங்கள் இப்படி ஒரு கற்பனையில் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுக்கான பதில் இதே போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அதே செல்வ பிரதாபம் திறந்து விட்டார். அவரே சொல்கிறார், ஏன்பா போன வருஷம் முதல் வருஷம் நான் வந்து திறக்கலையா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அன்னைக்கு மட்டும் அவருக்கு திறந்தா என்ன தண்ணி தீட்டாயிடுமா? எவனா நினச்சானா? அது எல்லாம் எதிர்கட்சிக்காரனும் இப்படி ஒரு கம்யூனலாக ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வழி. அந்த நோக்கத்தில் அவர் பேசியிருக்க மாட்டார், பேசலை. அதனால் நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உண்டான ஒரே பதிலி தான். அவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அவர் போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு அவர் ஒரு ஆதங்கம் நியாயமானது. கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய கார்த்திகான்ற பொண்ணு வந்து கபடியில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சிஎம் அவர்களும் வந்து ஒரு 25 லட்சம் கொடுத்திருந்தாங்க. ஆனா விசிகே தலைவர் என்ன சொல்றாருன்னா 25 லட்சம் போதுமானதா இருக்காது, ஒரு கோடியா வந்து உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவரே வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சி தானே, கோரிக்கை தானே. முதல்வர் முடிவெடுத்து பரிசீலிப்பார். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. அவரோட ஆசை 1 கோடி கொடுங்கன்னு. அண்ணன் திரும்பவே அவர் கட்சியிலேருந்து 50 லட்சம் கொடுத்துருக்கலாம், கொடுப்பாரு. அவரும் கொடுக்கறதா இருப்பார். அதனால் இப்போ நான் போய் கோரிக்கை வைக்க முடியுமா? என்ன நீ ஒரு 50 லட்சம் உங்கள் கட்சியிலேருந்து கூடன்னு நான் சொல்ல முடியுமா? கோரிக்கை தானே வைக்க முடியும். ஏங்க அவர் கோரிக்கை வச்ச மாதிரி நானும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்கள் சகோதரிக்கு எங்கள் அண்ணனும் ஒரு 50 லட்சம் கொடுக்கணும்னு. இது என்னோட கோரிக்கையாக போடுங்களேன். சூர்யா வெற்றி கொண்டான்னு கோரிக்கை வைக்கிறார், விடுதலை சிறுத்தை தலைவர் 50 லட்ச ரூபா கொடுக்குமாருன்னு. அந்த சகோதரிக்கு வந்தால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. எங்கள் முதலமைச்சர் 20 கொடுத்தாரு, அவர் ஒரு 50 கொடுக்கட்டும், சந்தோஷம். இப்போ இந்த இடத்துல வந்து குகேஷ் அவர்களுக்கு வந்து 5 கோடி கொடுத்தாங்க, கார்த்திகாக்கு வந்து 25 லட்சம் தான் கொடுத்திருக்காங்கன்ற விமர்சனம் வந்து இது உலக கோப்பை, இது ஆசிய விளையாட்டுன்னு கூட வச்சுக்கிட்டு கூட இந்த விமர்சனத்தை எல்லாருமே சேர்த்து இது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அதெல்லாம் வந்து விருதுகள்லயே ஒரு 10 ஐட்டம் இருக்கு. ஏன் நீங்க அவருக்கு அந்த விருது கொடுத்தீங்க, ஏன் இவருக்கு இந்த விருது கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் இங்க உட்காந்து முடிவு எடுக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய போர்டு. அந்த போர்டில் புள்ளி பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸு ரேஷியோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எவ்வளோ போட்டிகள் இவங்க கலந்துருக்காங்க, இவங்களுக்கு என்ன விருது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு போர்டு. அந்த போர்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விருதுகள்லாம். அது மாதிரி தான் இதெல்லாம். இது வந்து ஆசியாவா, இது ஒலிம்பிக்கா, இல்லை இது இந்தியாவா, இல்லை தமிழ்நாடா, வித்தின் ஸ்டேட்டா, வித்தவுட் ஸ்டேட்டா, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது. போர்டில் அதுக்குன்னு குவாலிஃபைடு வந்தால் தாராளமாக கொடுப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இன்றைக்கி 20 லட்சம் கொடுத்தோம், நாளைக்கு இதே பொண்ணுக்கு 5 கோடி கூட கொடுக்கலாம், தாராளமாக வாய்ப்பு இருக்கும். அது புரிதல் இல்லாமல் சும்மா ஒரு விமர்சனங்கள் சொல்லுவாங்க, ஏங்க 5 கோடி கொடுத்தா என்ன தப்பு, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. உங்ககிட்ட இருந்து நிறைய கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிகள் சார். மகிழ்ச்சிமா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.